ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் மகாராணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் சைட்லலாம் ரெஸ்டாரண்ட் சைடில் அதிகமாக கிடைக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழத்தில் 1/4 பகுதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூட ஒரு முட்டையை சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கக்கூடிய சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் 1.5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வாசனைக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 3 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரொம்ப நேரம் ஆனியன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்க தேவையில்லை. இதை ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அந்த ஆனியன்லாம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும் சாப்பிடும்போது. இப்போ வெங்காயத்தை நல்லா 1 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்ட்லேருந்து தான். இதோட சைஸ் 24 சென்டிமீட்டர், இதோட கெப்பாசிட்டி 1.1 லிட்டர். இந்த ஃப்ரை பேனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, வாசனை செமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மகாராணி செமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.